கிளாஸ்க்கு. சீக்கிரம் எழுந்திரி. பாரு, எதிர்க்க இருக்க உன் ஃப்ரெண்டு டோரா கூட ரெடி ஆயிட்டா. ஆன்லைன் கிளாஸ்க்கு ரெடி ஆகணும். எழுந்திருமா. அம்மா போம்மா. என்னம்மா காலையிலே வந்து 9 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டு இருக்க? நான் பொறுமையா எந்திரிச்சு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்குவேன். 9:30 தானே. எந்திரிச்ச உடனே பெட்ல மொபைல் ஆன் பண்ணா ஆன்லைன் கிளாஸ். இதுக்கு எதுக்குமா என்ன எழுப்பிட்டே இருக்கா? சும்மா இருமா, போம்மா. என்னது, எழுந்திரிச்ச உடனே அப்படியே அட்டன் பண்ணுவியா? 6 o'clock எந்திரிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், டாய்லெட் போகணும், குளிக்கணும், சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளாஸில் உட்காரணும். இது எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணணும். என்னது, இவ்வளோ வேலை செய்யணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. காலையில் எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டா போதும். அது மட்டும் தானே, மூஞ்சி மட்டும் தானே ஆன்லைன் கிளாஸில் தெரிய போகுது. போங்கம்மா, நான் இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டு நானே எந்திரிச்சு மூஞ்சி கழுவிக்குவேன். என்னடா பீம், ரூம்குள்ளேயே ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில விளையாடிட்டு உன்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு. என்னம்மா அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது விளையாடின கேமையே திருப்பி திருப்பி விளையாடுவானுங்கம்மா. அது எனக்கு போர் அடிக்கும். நான் மொபைலில் சூப்பர் சூப்பர் கேம்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையே விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு இதுவே சூப்பராக இருக்குது. வெளியில போய் விளையாடினா உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓடி ஆடி விளையாடினா நல்லா இருக்கும். எப்ப பாரு மொபைலை வச்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க. நான் பாட்டு அமைதியாக ஒரே இடத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன். உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணுறேன்னா ஏமா என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க? நான் அப்போ இப்படியே விட்டா விடிய விடிய விளையாடிட்டே இருப்பேம்மா கேமில். இந்த மொபைல் கேம் விளையாடுறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு இப்ப தெரியாது, பின்னாடி தெரியும் பாரு உனக்கு. டோரா, மிக்கி, 2 பேரும் வாங்க. அம்மாவும் அப்பாவும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் சாப்பிடுவாங்க. அம்மா இதோ வந்துட்டேம்மா. நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட போறேன். இதோ வந்துட்டேம்மா. தம்பி தான் இன்னும் வரல. அம்மா நானும் வந்துட்டேன். இதோ வந்துட்டேன். அம்மா அம்மா பாருங்கம்மா, பாருங்கம்மா, மிக்கி கை கழுவாமே சாப்பிட வரான் பாருங்க. மிக்கி போய் கையை கழுவிட்டு வா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கையை சோப் போட்டு கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆமாப்பா, இல்லைன்னா ஜெம்ஸ்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போயிடும் தானே. நான் நல்லா சோப் போட்டு கை கழுவிட்டு வந்துட்டேன். அம்மா எனக்கு காய்கறிலாம் வைக்காதீங்க. எனக்கு எந்த காயும் வேணாம். காய்கறியெல்லாம் சாப்பிடாம இருக்க உனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இம்யூனிட்டி பவர் இல்லாமல் இப்போ போகுது பாரு. எனக்கு காயே பிடிக்க மாட்டேங்குதுமா. சிப்ஸு, பகோடா, அப்புறமா இந்த சமோசா இதெல்லாம் ரொம்ப பிடிக்குதுமா. காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டோரா பாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா இருக்கா. ஆமாப்பா, நான் தான் குட் கேர்ள். எனக்கு எல்லா காய்கறியும் பிடிக்கும், எல்லா பழமும் பிடிக்கும். எனக்கு இந்த சிப்ஸ் ஐட்டம், பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிடவே பிடிக்காது. நான் குட் கேர்ள் தான் எப்பயுமே. டியாகோ, நீ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்க? ஸ்டொமக் பெயின்னு வந்திருக்க. எதனால் உனக்கு ஸ்டொமக் பெயின் வந்துச்சுன்னா, நீ மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்காம உன்னோட மார்னிங் ரொட்டீனை சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனால, தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருந்ததுனால தான் உனக்கு இந்த மாதிரி ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்திருக்கு. இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பெரிய ப்ராப்ளம் வரும். இனிமேல் இதெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பீம், நீ உனக்கு நெக் ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நீ மொபைல் அதிகமாக பார்த்ததும், நீ மொபைல் கேம் விளையாடினது மட்டும்தான். உனக்கு நெக்கோட நர்வு ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி ஐலையும் நர்வ்லாம் பாதிச்சிருக்கு. தென் ஒரே இடத்துல உட்காந்து நீ கேம் விளையாடிக்கிட்டே இருந்ததுனால உன்னோட சுகர் லெவலும் அதிகமாகிருக்கு, ப்ரெஷர் லெவல் அதிகமாகிருக்கு. உன்னோட உடம்பு கூட ரொம்ப குண்டாயிட்டு இருக்கு பாரு. அதனால் இனிமேல் நீ கேம் விளையாடுறதை நிறுத்தணும் கண்டிப்பாக. இல்லைன்னா உனக்கு ஐ ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். உன்னோட கண்ணு ரொம்ப பாதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னால் இந்த வேர்ல்டில் உள்ள எதையுமே பார்க்க முடியாது, உன்னால் படிக்க முடியாது, உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நீ வீடியோ கேம் விளையாடுறதையும் நிறுத்தியே ஆகணும். மிக்கி, நீ எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்க? நீ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு எதையுமே சாப்பிடாம ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டதுனால உன்னோட கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிருக்கு. வாட்டர் சரியாக குடிக்காதனால உனக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கு. உனக்கு உடம்பு ஃபேட்டாக இருக்கே தவிர எந்த ஸ்ட்ரென்த்துமே உன்னோட ஹெல்த்தில் இல்லை. ஸோ இது மாதிரி ப்ராப்ளத்தினால தான் நீ அஃபெக்ட் ஆகிருக்க. சில்ட்ரன் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கரெக்டான நேரத்துக்கு எந்திரிக்கணும், கரெக்டான ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும், நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை சாப்பிடணும். மொபைல் கேம் கண்டிப்பாக விளையாடவே கூடாது. எல்லாருமே குட் சில்ட்ரனாக இருக்கணும். இருப்பீங்களா? நாங்கள் இனிமே குட் சில்ட்ரனா இருப்போம். டாடா, பை பை.